உதயநிதி ஸ்டாலின் பேசின வார்த்தைக்கு தான் வந்து பயங்கரமான கோபத்தை ஒட்டுமொத்த இந்துக்களுக்கும் ஏற்படுத்தியிருக்கு. இந்தியா முழுக்கவே இந்த மேடையில் வந்து சனாதனத்தை வந்து நாங்கள் வந்து எதிர்க்கலாம் மாட்டோம், ஒழிப்போம் அப்படின்னாரு. இந்துக்காரங்க தான் விஜய்க்கு ஓட்டு போட்டாங்க. சட்டசபையில் எதிர்க்கட்சி தலைவர் யாரு? இந்துக்களுக்குன்னா ஒரே ஒரு அமைப்பு தான் வரும். சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது பணிவான வணக்கம். அதாவது வந்து இன்னைக்கு கடந்த சில நாட்களாக வந்து இந்திய அளவிலே பேசப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, சனாதனத்தை அழிப்போம்னு சொல்லி இந்த உதயநிதி ஸ்டாலின் பேசின வார்த்தைக்கு தான் வந்து பயங்கரமான கோபத்தை ஒட்டுமொத்த இந்துக்களுக்கும் ஏற்படுத்தியிருக்கு. இந்தியா முழுக்கவே இந்துடா படத்திற்கு உதவ QR கோடை பயன்படுத்திடுங்க. 2 ஜிபே நம்பர் இருக்குது, ஃபோன்பே நம்பரும் அதுதான். தாராளமாக அது மூலமாக நீங்கள் அனுப்பலாம். ஏதாவது உங்களுக்கு சிரமம் இருந்தால் அதுக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். இதுவரைக்கும் நீங்கள் இந்துடா படத்தை பார்க்கலன்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணி தாராளமாக நீங்கள் பார்க்கணும், மற்றவங்களுக்கும் பகிரணும்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். ஏன்னா இது முதல் முறை அல்ல. இது சனாதன தர்மம்னா என்னது? இந்து தர்மம் தான், இந்து மதம் தான், வேற என்னது? இவங்க 2023 வந்து அந்த கம்யூனிஸ்டுக்காரங்க நடத்தின ஒரு நிகழ்ச்சியில் தான் இவர் போய் பேசினார். அப்போ வந்து துணை முதலமைச்சர் இவர் உதயநிதி ஸ்டாலின். அப்படி பேசும்போது தான் அவர் வந்து மேடையில் வந்து சனாதனத்தை வந்து நாங்கள் வந்து எதிர்க்கலாம் மாட்டோம், ஒழிப்போம் அப்படின்னார். அதாவது வந்து டெங்கு, மலேரியா இதெல்லாம் வந்து நம்ம ஒழிக்க தான் செய்ய முடியும், அதெல்லாம் எதிர்க்க முடியாது. அதேமாதிரி இந்து மதத்தை நாங்கள் ஒழிப்போம்னு சொல்லி அந்த மேடையில் பேசினார். அதே மேடையில் இருந்த அந்த அந்த ஓசிச்சோறு வீரமணி வந்து அதுக்கு ஒரு டெஃபனிஷன் விளக்கம் வேற கொடுத்தார். சனாதனம்னா வேற ஏதோ ஒன்று நினச்சிவிடாதியே, அது வந்து இந்து மதத்துக்கு பேர் தான் சனாதனங்கிறதே, அது இந்து மதத்தை தான் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி விளக்கமும் சொன்னார். அதே மேடையிலே சொன்னார். இப்படியெல்லாம் பண்ணி கடைசியில் வந்து இந்தியா முழுக்க பல்வேறு இடங்களில் வழக்கு தொடர்ந்த பிறகு டெல்லியில் போய் போய் கோர்ட்டில் போய் என்ன கேட்டார் அப்படின்னா, உதயநிதி ஸ்டாலின் வந்து நான் வந்து துணை முதலமைச்சரெல்லாம் இருக்கேன், அதனால் வந்து பல்வேறு இடங்களில் உள்ள வழக்குகள்லாம் ஒரே கோர்ட்டில் விசாரிக்கணும், ஒன்றா விசாரிக்கணும்னு போய் நின்றுட்டு நான் வந்து இதை எந்த அர்த்தத்தில் சொல்லலை, இந்து மதத்தை நான் வந்து இந்து மதத்தை நாங்கள் வந்து அழிப்போம்னு சொன்னால் ஒட்டுமொத்த இந்துக்களையும் அழிப்போம்னு சொல்லி அர்த்தம். அதான் அதில் உண்மையான இந்து மதத்தை எப்படி அழிப்பீங்க? இந்து மதத்தை நான் அழிக்க போகிறேன் அப்படின்னா எப்படி அழிப்பீங்க? இந்துக்களெல்லாம் அழிச்சா தான் இந்து மதம் அழியும். இல்லைன்னா அவ்வளோ வேறு மதத்துக்கு மதம் மாற்றணும். அதான் ரெண்டில் ஏதாவது ஒன்று நடக்கணும்ல. நான் இந்துக்காரனாக இருக்கேன், என்ன அழிச்சிங்கன்னா அந்த இந்து மத நம்பிக்கை வந்து நான் என்ன மாதிரி ஒட்டுமொத்த இந்துக்களையும் நீங்கள் வந்து படுகொலை செய்யணும். படுகொலை செய்யதான் தானே அழிக்க முடியும். இது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம். இதை தான் வந்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் கோர்ட்டில் போய் நின்றுட்டு நான் அப்படி சொல்லலை இப்படி சொல்லலைன்னு ஏக்கியானம் பேசிட்டு மறுபடி சட்டப்படி வந்து வெற்றி பெற்று சட்டசபைக்குள்ளே போய் நின்று எதிர்க்கட்சி தலைவராக அதே வார்த்தையை முதல் பேச்சிலேயே பேசினார்னா இதுக்கு மேலே இது எவ்வளோ பெரிய வன்மம், இந்துக்களுக்கு மேலே எவ்வளவு வெறி. ஆனால் அந்த ஆளுக்கு தான் இந்துக்காரனும் சேர்ந்து ஓட்டு போட்டு தான் அவர் சட்டசபையில் போய் இருக்கார். இல்லைன்னா எப்படி இருக்க முடியும்? 100க்கு மிஞ்சி போனால் 15 பேர் இந்த கிறிஸ்தவங்களும் முஸ்லீம்களும் இருப்பாங்க. அப்போ அவர் வெற்றி பெறதுக்கு இந்துக்களுடைய ஓட்டு தேவை. வெற்றி தேர்தல் நேரத்தில் கோயிலாக போய் இந்த பரிவட்டம் கட்டுறதுக்கும் இந்த வேலை பிடிச்சி தூக்கிட்டு திரியறதுக்கும் இந்து மதம் தேவை. அது எலெக்ஷனுக்கு ஓட்டு போடுக்கு மட்டும்தான் இந்துக்காரன் வேணும். அப்புறம் ஓட்டு பதிவெல்லாம் முடிஞ்சு போச்சுன்னா இந்துக்காரனை நாங்கள் ஒழிப்போம், எல்லாம் ஒட்டுமொத்தையும் நான் படுகொலை செய்து அழிப்போம் இந்து மதத்தை அப்படின்னு பேசுகிறது என்ன வகையில் நியாயம்? இதில் நமக்கு வேதனையான விஷயம் என்னென்னா, நிறைய இந்துக்கள் வந்து அந்த 2 திராவிடியா கட்சிகளும் வேண்டாம், எடப்பாடி பழனிசாமியும் வேண்டாம், MK ஸ்டாலினும் வேண்டாம், எங்களுக்கு வந்து புதுசாக ஒன்று வேணும், மாற்றம் வேணும்னு சொல்லிட்டு இந்துக்காரன் தான் ஓட்டு போட்டான். இந்துக்காரங்க தான் விஜய்க்கு ஓட்டு போட்டாங்க. எல்லா இடமும் நீங்கள் பாருங்கள், வெற்றி பெறதுக்கு இந்துக்காரங்க தான் முழு மூச்சாக ஓட்டு போட்டிருக்காங்க. பல தடவை நான் சொல்லிட்டேன். கன்னியாகுமரி மாவட்டத்தில் கிறிஸ்தவர்கள் வந்து கிட்டத்தட்ட பாதிக்கு மேலே இருக்க வாய்ப்பு. பாதினி கூட நீங்கள் வச்சுடுங்க. அந்த இடத்துல 6 சட்டமன்றத்தில் ஒரு இடத்துல கூட விஜய் கட்சி வெற்றி பெறலை. என்ன காரணம்? கிறிஸ்தவங்க வந்து திமுகவுக்கும் காங்கிரஸ் கூட்டணிக்கும் ஓட்டு போட்டாங்க. 5 இடங்களில் திமுக கூட்டணி வெற்றி பெற்றுச்சு கன்னியாகுமரி மாவட்டத்தில். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய கிறிஸ்தவங்கள் எல்லாம் வந்து விஜய்க்கு தான் ஓட்டு போட்டாங்கன்னு நம்ப வச்சுட்டு இருக்காங்க. ஓட்டு போட்டால் தானே, இந்துக்காரன் தான் ஓட்டு போட்டான். விஜய் கிடைச்ச ஓட்டு எல்லாமே கன்னியாகுமரி மாவட்டம் தமிழ்நாடு முழுக்கவே இந்துக்காரங்க போட்ட ஓட்டில் தான் அவர் வந்திருக்கார். ஆனால் வெக்கமே இல்லாமல் மதுரை மத்திய சட்டமன்ற தொகுதி இருக்குல்ல, மதுரை மத்திய தொகுதியிலிருந்து வெற்றி பெற்றவர் வந்து முஸ்தபா. இவருடைய தொழில் என்ன அப்படின்னா, இவர் எங்கே இருக்கார் அப்படின்னா சென்னையில் சேப்பாக்கத்தில் இருக்கார். அவருடைய இடங்க தான், வீடுங்க தான். அங்கே இறைச்சி கடை வச்சுருந்தவர். இவர் வந்து மதுரையில் கொண்டு போய் இவரை நிப்பாட்டி வெற்றி பெற வச்சுட்டாங்க. ஓட்டு போட்டது யாருன்னு நினைக்கிறீங்க? அங்கேயும் இந்துக்காரன் தான் ஓட்டு போட்டிருக்கேன். முஸ்லீம்கள் வந்து ஏதோ கொஞ்சம் பேர் தாங்க. முஸ்லீம் கிறிஸ்டினில் வந்து விஜய்க்கு ஓட்டு போட்டவங்க இந்த சின்ன வயசில் இருக்கக்கூடிய கொஞ்சம் பேர் தான் ஓட்டு போட்டிருக்காங்க எல்லா இடமும். நீங்கள் விசாரிங்க, உங்களுக்கே தெரியும். மற்றபடி அதிகமான இந்துக்கள் தான் வந்து ஒரு மாற்றம் வரும், விஜயனுடைய ரசிகர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. சரி, ஏதோ ஒரு சூழ்நிலையில் போட்டுட்டாங்க.
ஆனால் இவங்க அதுக்கு நன்றி விசுவாசத்தோடு நடக்கிறாங்களா பாருங்கள். இந்த முஸ்தபா சொன்ன பார்த்தீங்களா, தேவக எம்எல்ஏ மதுரை மத்திய சட்டமன்ற தொகுதியிலேருந்து வெற்றி பெற்றவர். ஆமாங்க, நாங்களும் இந்து மதத்தை தான் அழிக்க போகிறோன்னு சொல்கிறாரு. சனாதனத்தை ஒழிக்கிறதுக்கு தான் நாங்கள் அதுக்காக வேண்டி தான் அம்பேத்கர் போட்டோயும் அப்புறம் வந்து ஈவே ராமசாமி போட்டோம் வச்சுருக்கேன்னு சொல்கிறாரு. குச்சமே இல்லை, வெளிப்படையாக டிக்ளேர் பண்ணுறாரு. விஜய் இந்த நிமிஷம் வரைக்கும் இதை கண்டிக்கவே இல்லை. அவர் தான் முதலமைச்சர். அப்படிலாம் கிடையாது, இந்து மதத்தை அழிக்க மாட்டோம், இந்துக்களை நாங்கள் படுகொலையெல்லாம் செய்ய மாட்டோம், அது அவங்க வழிபாட்டு முறை அதை நாங்கள் மதிப்போம். அது சபாநாயகரை யாரை வச்சார்? மதமாற்ற ஒரு பாதிரியார் வேலை பார்த்துட்டு இருந்தவர் பிரபாகரை தான் கொண்டு வச்சார். அதானே JCD பிரபாகர், ஜான் கிறிஸ்டின் தேவாரம் பிரபாகர். இவர் தான் மத வெறி பிடிச்ச ஒரு ஆள். பைபிள் கொடுத்து எல்லாத்துக்கும் மதம் மாற்றக்கூடிய ஆள். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கே பைபிளை கொண்டு கொடுத்ததை பெருமையாக சொல்லக்கூடிய சொன்ன ஒரு ஆள். தொடர்ந்து பிரசங்கம் பண்ணிட்டு தெரிஞ்ச ஒரு ஆளை கொண்டு போய் சபாநாயகராக வச்சுருக்கீங்க. விளங்குமா? இந்த ஆள் என்னைக்காவது கிறிஸ்தவங்கிறத எம்ஜிஆர் காலத்துலேயோ ஜெயலலிதா உயிரோடு இருக்கிற வரைக்கும் வெளியே காட்டிக்கிட்டாரா? அடங்கி ஒடுங்கி தானே இருந்தார். அவருடைய மத நம்பிக்கையை மட்டும் பார்த்துட்டு போனார், அப்படி தானே? ஆனால் அதுக்கு பிறகு அவர் மத பிரச்சாரம் பண்ணக்கூடிய ஒரு பாதிரியாரவே மாறின ஆளை கொண்டு போய் நீங்கள் சபையின் நாயகரை முதலிடத்தில் கொண்டு போய் முதல் மரியாதை கொடுத்து வைக்கிறீங்க. எப்படிப்பட்ட ஒரு மத வெறி இருந்தால் ஜோசப் விஜய் இந்த முடிவை எடுத்திருப்பார். சட்டசபையில் எதிர்க்கட்சி தலைவர் யார்? அவர் கல்யாணத்தோட கரைஞ்சி போன ஒரு கிறிஸ்தவர், ப்ரௌடு கிறிஸ்டின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணவர். அவர் தான் சனாதன தர்மத்தை இந்து மதத்தை ஒழிப்புன்னு சொல்லி இறங்கியிருக்கார். சரி, நீங்கள் முதலமைச்சர் யார்? ஜோசப் விஜய், கிறிஸ்தவர். இவங்க 3 பேரும் யார்? லயோலா காலேஜில் படித்தவங்க. முடிஞ்சு போச்சா? இந்து மதத்தை அழிக்கிறதுக்கு வேறு எங்கேருந்து என்ன வேணும்? கட்சிக்காரங்க அதான் செய்கிறாங்க. இவங்க இங்கே பேசுனாங்க. காயல்பட்டணத்தில் அங்கே வந்து சிவன் கோயில் தெரு 300 வருஷம் இருக்கக்கூடிய சிவன் கோயில் தெருவுக்கு வந்து காஜியார் தெருவுன்னு வைக்க போகிறேன்ட்டு கிளம்பிட்டாங்க. ஆமாம், இன்னும் இந்த தமிழகம் முழுக்க இதுதான் நடக்கும். நாங்கள் இவர் வந்தால் மாற்றம் நடக்கும், அந்த மாதிரி சட்டப்படியான விஷயத்தை செய்வாங்க, கோர்ட் உத்தரவை மதித்து திருப்பரங்குன்றத்தில் வந்து தூணில் தீபம் ஏற்ற அனுமதிப்பாங்கன்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம் இந்துக்கள் எல்லாம். ஆனால் அங்கே அப்படியெல்லாம் இல்லை. இவங்க வந்து திமுக என்ன வேலை பார்த்துச்சோ அதே வேலை தான் நாங்கள் பார்ப்போம். மு.க. ஸ்டாலின் என்ன ஆட்சியை நடத்தினாரோ அதே திராவிடிய மாடல் ஆட்சியினுடைய 2.0 நான் நடத்த போகிறேன்னு சொல்லி அறிவித்து பண்ணிட்டு இருக்கார். தைரியமாக பண்ணுறாங்க. ஆனால் 100க்கு 85 பேர் இந்துக்கள் அப்படிங்கிறத அவங்க மறந்துட்டாங்க. பார்த்தீங்களா? ஓட்டு போடும்போது மட்டும்தான் அவங்க ஓட்டு தேவை, மற்ற நேரத்துலலாம் தேவையில்லைங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. பார்த்தீங்களா? அதாவது யானையின் பலம் என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஆஞ்சநேயருக்கு இங்கேருந்து இலங்கைக்கு வந்து பறந்து போக முடியும், அந்த வல்லமை அவருக்கு இருக்குது. வாயுபுத்திரன் அவருங்கிறதே அவருக்கு தெரியாது. ஜம்பகன் அதை சொல்லி உனக்கு இந்த தன்மை இருக்குது, நீர் பறந்து வானத்தில் நீ வந்து காட்டில் பறக்கக்கூடிய இது உனக்கு இருக்குது, அந்த இது உன் தன்மை உன் உடலில் இருக்குது, நீ பறந்து போ அப்படின்னு சொன்ன பிறகு தான் அவர் பறந்து போக முடிஞ்சுது. அப்போ அவருக்குடைய ஒரு திறமை என்ன இருக்குங்கிறதே அவருக்கு தெரியலை. யானைக்கு வந்து ஏதோ சின்ன குட்டி யானையாக இருக்கும்போது காலில் ஒரு சின்ன சங்கிலியை கட்டி போட்டாங்க, அது அப்படியே வளர்ந்துட்டு இப்போ பெரிய யானை வந்துட்டு இப்போ அந்த சங்கிலியை டக்குன்னு ஒரு காலை ஒரு தட்டினாலும் தெரிச்சு போயிடும் அந்த சங்கிலி. ஆனாலும் அது கட்டுப்பட்டு நமக்கு வந்து ஒரு பெரிய இதுன்னு நினச்சிட்டு அது அப்படி இருக்கு. அதேமாதிரி தான் இந்துக்களும் இருந்துகிட்டே இருக்கும். நாம் பெரும்பான்மைங்கிறதே நமக்கு தெரியாது. நாம் தெருவில் வந்து ஒரே ஒரு நாள் அத்தனை பேரும் களம் கண்டோம் அப்படின்னா இவங்க எல்லாம் துண்டை காணும் துணியை காணணும்னு ஓடிடுவாங்க. சட்டமன்றத்திலே இருக்க முடியாது. எப்படி இருக்க முடியும்? முதலமைச்சராவது சபாநாயகர் அவர் அதுபோல தெருவிலே நடமாட முடியாமல் ஆகிடும். அதெல்லாம் உண்மை. வெறும் 6% இருக்கக்கூடிய கிறிஸ்தவங்க, அதில் ஒரு சில 100 பேர் கன்னியாகுமரியிலேருந்து சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஒரே நாள் பைபாஸில் உட்காந்து ஒரு சில மணி நேரத்தில் ஒரு முடக்கத்தை ஏற்படுத்தலை. தமிழ்நாட்டில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருந்த போது இப்படி ஒரு சம்பவத்தை பண்ணலை. அதே மாதிரி 85% இருக்கக்கூடிய இந்துக்களில் அங்கங்கே ஒரு 200 பேர் 100 பேர் கிளம்பிட்டா ஆட்சி நடத்த முடியுமா? இதெல்லாம் பெரிய அயோக்கியத்தனம். அதாவது வெள்ளைக்காரன் காலத்திலேயே ஒரு கிறிஸ்தவரை கொண்டு போய் முதலமைச்சராக வைக்கலை. அதை விட ஒரு கொடுமை என்ன அப்படின்னா 400 வருஷம் நம்ம ஆண்ட முஸ்லீம்களாலேயே இந்த இந்து மதத்தை அழிக்க முடியலை. 300 வருஷம் ஆண்ட கிறிஸ்தவ அவங்களாலேயே நம்ம இந்து மதத்தை அழிக்க முடியலை. கருணாநிதியினுடைய குருநாதர் அந்த ஈர வெங்காயத்தினாலேயே இந்து மதத்தை அழிக்க முடியலை. கருணாநிதியினால் அழிக்க முடியலை. மு.க. ஸ்டாலினால் அழிக்க முடியலை. இவர் அழிக்க கிளம்பியிருக்கார். அழிந்து போவார். மு.க. ஸ்டாலின் அழிக்க கிளம்புனார். அவர் தோற்று போயிட்டார். கூம்பில் ஏற்றி உட்கார வச்சாச்சு. ஆட்சியும் போச்சு, குளத்தூர் தொகுதியும் போச்சு, எல்லாம் போச்சுது. தப்பி தவறி
உருண்டு புரண்டு மல்லு கட்டி வந்தவர் தான் உதயநிதி ஸ்டாலின். சட்டசபைக்கே போயிருக்க முடியாது. சட்டசபைக்கு போகக்கூடிய தகுதியை வருகின்ற நாட்களில் இவங்க இழப்பாங்கங்கிறது தான் என்னுடைய கருத்தாக இந்த இடத்துல நான் கடுமையாக பதிவு பண்ணுறேன். ஏன்னா இது வந்து ரொம்ப ரொம்ப கொழுப்புங்க, அடவடிங்க. இதெல்லாம் செய்யக்கூடாது. இந்துக்களையும் மதித்து வாழணும், மதித்து ஆட்சி நடத்தணும். எல்லோருக்குமான ஆட்சின்னு சொல்லிட்டு தான் மு.க. ஸ்டாலின் வந்தார். இந்து கோயிலில் இருக்க நகையெல்லாம் உருக்கிட்டார். அதில் எத்தனை 1000 கோடியை கொள்ளையடிச்சு வச்சுருக்காங்கிறது அதில் விசாரணை நடத்தினா தான் தெரியும். அவ்வளவு அயோக்கியத்தனம். இந்து கோயில் வழிபாட்டு முறை அத்தனையும் சிதைச்சு நாசம் பண்ணி அந்த எஸ்சி பட்டியலில் இருக்கக்கூடிய அந்த இந்துக்காரங்கள் கிடைக்கக்கூடிய உரிமைகள் எல்லாம் பிடுங்கி திங்கிறதுக்கு, பிடுங்கி மதம் மாறி போனவங்களுக்கு கொடுக்கறதுக்காக அந்த வேலையெல்லாம் முன்னெடுத்தாங்க. கடைசியில் அதில் இன்னும் உச்சகட்டத்தில் போய் இப்போ நீங்கள் வில்லேஜ் விசிட்டை இப்போ எப்படி கொடுக்குறாங்கன்னு தெரியல. சான்றிதழ் வாங்க போனாங்கன்னா பட்டியலினத்துலேருந்து போனாங்கன்னா இந்து ஆதி திராவிடர்னு கொடுத்ததை அந்த இந்துவை வெட்டி விட்டுட்டாங்க. ஆதி திராவிடர் அப்போ கிறிஸ்தவனாக இருந்தாலும் இந்துவாக இருந்தாலும் முஸ்லீமாக இருந்தாலும் தெரியாதுல்ல, எல்லாரும் எஸ்சியில் இருப்பாங்கல்ல. ஆனால் இந்துக்களுக்கானது அது. அம்பேத்கர் சட்டம் அதுதான். அதைத்தான் கேலி கூத்தாக்கி வச்சுட்டு இருக்காங்க, முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க. ஒருவேளை அண்ணாமலை மாதிரி ஒருத்தர் வந்து தமிழகத்தில் முதலமைச்சரை வந்தால் மாறும்னு எதிர்பார்த்தோம். சரி, அவருக்கு வாய்ப்பு இல்லாமல் போச்சுது. இது விஜய் வந்துட்டார். அவர் வர்றதுக்கு முன்னாடி எனக்கு நம்பிக்கை இல்லாமல் இருந்துச்சு. அவருக்கே நம்பிக்கை இல்லைங்க. இல்லைன்னா அவர் யார் 2 தொகுதியில் நிற்க போகிறாரு? என்ன ஒரு தொகுதியில் நின்று வெற்றி பெற்றுங்கிற அவருக்கே நம்பிக்கை இல்லாதனால தான் 2 தொகுதியில் நின்னார். அதை மாதிரி தான் நம்மளும் நம்பலாத வருவார் அப்படின்னு. இப்போ வந்துட்டார். வந்தது நல்ல விஷயம். சரி, இவர் அந்த மாற்றத்தை செய்வார்னு பார்த்தா அதே ஆட்சியை தான் நானும் பண்ணுவேன்னா, நீ பருத்தி போட்ட குடோன்லேயே இருந்துட்டு போகலாமே, அதே எதுக்கு தூக்கிட்டு வரணும் இங்கே? அந்த கதை தான் இல்லை இருந்துட்டு இருக்கு. இந்த நேரத்தில் வந்து நான் உங்களுக்கு எல்லாம் ஒரு சின்ன தகவலெல்லாம் சொல்லணும், ஒரு கோரிக்கையும் கூடாது. என்னோட இந்திரா படத்துக்கு நீங்கள் கொடுத்த பேர் ஆதரவு, அதாவது வந்து வாலண்டரி கான்ட்ரிபியூஷன் கேட்டிருந்தேன். என்னுடைய கோரிக்கை ஏற்று நீங்கள் பல்வேறு நபர்கள் வந்து பல விதமாக உதவுனீங்க. அது இது வரைக்கும் கிட்டத்தட்ட சின்ன அமௌண்ட் 10 ரூபா அதிலிருந்து ஆரம்பித்து ஒரு 50,000 65,000 நினைக்கிறேன், அதுக்கு மேலே கூட வந்து நிறைய பேர் அனுப்பியிருக்காங்க. இந்த மாதிரிலாம் அனுப்பினன் மூலமாக இப்போதைய நிலவரப்படி, அதாவது இன்றைக்கு உள்ள நிலவரப்படி 16 லட்சம் ரூபாயை நம்ம வந்து தொட்டிருக்கோம். இது ஒரு பெரிய விஷயம்னு நினைக்கிறேன். இதில் வந்து 16 லட்சம் எண்ணிக்கை, அந்த அமௌண்ட் வேணால் 16 லட்சம் நம்ம 1 கோடி எதிர்பார்த்தோம். எண்ணிக்கை கம்மியாக இருக்குது. அமௌண்ட் வேணால் சின்னது அமௌண்ட்டாக தெரியலாம். ஆனால் இதுக்காக உதவுன அந்த உள்ளங்கள் எல்லாமே உயர்ந்த உள்ளங்கள், ஏராளமான பேர் உதவியிருக்காங்க. இதில் அது பெரிய விஷயமா இருக்குது. இது மாதிரி இன்னும் நீங்கள் படம் இந்த திரைப்படத்தை பார்க்காதவங்க அவசியம் பார்க்கணும். பார்த்தவங்க 2 நம்பர் கொடுக்குறேன், அதில் ஜிபே இல்லைனா ஃபோன்பே மூலமாக நீங்கள் வந்து அனுப்பணும். ஒரு QR கோடும் கொடுக்குறேன், அது மூலமாகவும் நீங்கள் வந்து உங்களால் முடிஞ்ச வாலண்டரி கான்ட்ரிபியூஷனை நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிறத நான் ஒரு கோரிக்கையை வைக்கிறேன். நான் 1 கோடி ரூபா அளவுக்கு எதிர்பார்த்தோம். ஒரு 85 லட்சம் ரூபா வரைக்கும் செலவு பண்ணி எடுக்கப்பட்ட படம். அவசியம் நீங்கள் உதவணும். நம்பரை சொல்கிறேன், 9094239666. இன்னொரு நம்பர் சொல்கிறேன், 9092345641. பணத்தை அனுப்புக்கு மட்டுமே இதை பயன்படுத்துங்க. அரசியல் பேசுகிறதுக்கு இல்லை வேறு கருத்து சொல்கிறதுக்கு தயவு செஞ்சு கொஞ்சம் தவிருங்க. நிறைய சேனல்களை நான் பேசிக்கிட்டே இருக்கேன். QR கோடையும் நீங்கள் பயன்படுத்துறீங்க. கட்டாயம் நீங்கள் உதவணும் அப்படிங்கிறது என்னுடைய கோரிக்கை. இந்த நேரத்தில் அடுத்து இன்னொரு கருத்தை நான் சொல்ல விரும்புகிறது என்ன அப்படின்னா, இந்துக்களுக்குன்னா ஒரே ஒரு அமைப்பு தான் வரும், அதுதான் இந்து முன்னணி. இந்துக்களுக்காக போராட, வாதாட, பரிந்து பேச அந்த ஒரு அமைப்பு தான் இருக்குது. 17ஆம் தேதி வந்து அவங்க இந்த சனாதனம் இந்து மதத்தை ஒழிப்போம்னு சொன்ன உதயநிதி ஸ்டாலினை கண்டித்து தமிழகம் முழுக்க வந்து போராட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. அவசியம் எல்லாரும் அதில் கலந்துக்கணும். நாம் வந்து இன்னமும் தூங்கிட்டு இருந்தோம்னா நம்மளுடைய சந்ததியினர்லாம் இந்துக்களாக இருப்பாங்களாங்கிறதே கேள்விக்குறியாயிரும். அந்த அளவுக்கு நம்ம வந்து போயிட்டோம். அதனால் நம்ம 185% நம்ம இருக்கோம்னு சொல்லிட்டு இருக்க இல்லாமல் நம்ம வந்து இறங்கி போனோம். இந்த இடத்துல ஒரு சின்ன வருத்தமான விஷயத்தை நம்ம பதிவு பண்ணணும். அதாவது வருத்தமான ஒரு விஷயம் என்னென்னா, கிறிஸ்தவன் சொல்கிறான் பாஜக இந்துக்களுக்கான கட்சி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு திமுகவுக்கும் காங்கிரஸும் தான் அவங்களுக்கான கட்சின்னு ஓட்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க. முஸ்லீம்களும் அதே நிலைப்பாட்டில் வந்து தமிழ்நாட்டில் குறிப்பாக பாஜக இந்துக்களுக்கான கட்சி, நாம் அதுக்கு ஓட்டு போடக்கூடாது. ஏன்னா இது இந்துக்களுக்கான இந்துக்களுக்காக பாஜக எந்த இடத்துலையும் எதுவும் செய்யலை, நம்ம நாட்டுக்காக பண்ணுது, அவ்வளோதான். ஆனாலும் அவங்க வந்து நமக்கான கட்சி இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க வந்து திமுகவும் அது எவ்வளோ பெரிய ஊழல் கட்சியாக இருந்தாலும் அதுதான் நமக்கு உள்ள கட்சி, நம்ம அப்போ தான் மதம் மாற்ற முடியும், அப்போ தான் நம்ம சட்டத்துக்கு புறம்பான எல்லா வேலையும் செய்யலாம், குண்டு வைக்கலாம்னு நினைக்கிறாங்க முஸ்லீம்கள். அதில் கொண்டு வைக்கிற ஆட்களை மட்டும்தான் சொல்கிறேன், எல்லாத்தையும் சொல்லலை. தேசியவாதிகள் இருக்காங்க, இல்லை அவங்கள விட்டுருங்க. இப்படி அவங்களாம் நினச்சி அதை வந்து பிரச்சாரமாக பண்ணி மோடிக்கு எதிராகவும் இதுக்கு எதிராகவும் எல்லாம் பண்ணிவிட்டு இப்போ பாஜக எதிராக பிரச்சாரம் பண்ணி எல்லாமே பாஜகவுக்கு ஓட்டு போட்டால் அது வந்து இந்துக்கள் உள்ளே வந்துடுவாங்க, இந்துக்களுடைய ஆட்சி வந்துடும், இந்துக்களுக்கு தான் அவங்க இந்துக்களுக்கு அப்படின்னு இல்லை, இந்துக்களுக்கான கட்சின்னு அவன் அடையாளப்படுத்திட்டு இருக்கான் போங்க. ஆனால் இந்துக்களுக்கு மட்டும் தெரியவே இல்லையே.
பாஜக நம்ம நாட்டுக்கு நல்லதை தான் செய்கிறதுங்கிறதையும் ஒத்துக்கிறான். ஆனால் ஓட்டு போடும்போது மட்டும் திமுகவே போடுறான். நல்ல சாமி கோயிலில் போய் சாமி கும்பிட்டு நல்ல வெள்ளையும் சொல்லையும் போட்டுட்டு பட்டையும் கிட்டையும் அடிச்சுட்டு வராங்க. அங்கே போய் நல்ல அந்த சுண்டலெல்லாம் வாங்கி தின்னுட்டு பிரசாதமெல்லாம் வாங்கி தின்னுட்டு தான் வராங்க. ஆனால் ஓட்டு மட்டும் உதயசூரியன் போடுறாங்க. எப்படி நம்ம மதத்தை காப்பாற்ற முடியும்? கொஞ்சம் வேதனையான விஷயம். கொஞ்சம் கொஞ்சமாவது நம்மளும் திருந்தோம். நம்ம திருந்தலைன்னா நம்ம தலைமுறை பெரிய பாதிப்புக்குள்ளாயிரும். பார்த்தீங்களா, காயல்பட்டணத்தில் 300 ஆண்டுகள் பழமையான ஒரு சிவன் கோவில், அந்த கோவில் தெருவு சிவன் கோவில் தெருவுனே இருக்குது. இப்போ காஜியார் தெருவுன்னு இப்போ மாற்றணும்னு சொல்லி நிற்கிறாங்க. ஏன்னா அதை மதம் மாறினவங்க எண்ணிக்கை அதிகமாக போச்சு. முஸ்லீம்கள் எண்ணிக்கை அதிகமானால் இதுதான் நிலவரம். அப்படி தான் தமிழகம் முழுக்கவே நடந்துகிட்ருக்கு. நாம் அவங்கள அதாவது ஒரு தெரு முழுக்க இந்துக்காரன், ஒரே ஒரு வீடு முஸ்லீம் வீடுன்னா அங்கே எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த முஸ்லீம் குடும்பத்துக்கு யாரும் எந்த இன்னலும் இல்லை. தமிழகம் முழுக்க சென்னை உட்பட எல்லா இடமும் சந்தோஷமாக தான் இருந்துகிட்டு இருக்காங்க. ஆனால் ஏதாவது ஒரு தெரு முழுக்க முஸ்லீமாக இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் இடையில போய் ஒரு இந்துக்காரன் வாழ முடியுதா? எங்கேயாவது வீடு வாடகை கொடுக்குறாங்களா? கொஞ்சம் இதை நம்ம கொஞ்சம் யோசிக்க வேண்டிய இடத்துல இருக்கும். நாம் பரஸ்பரம் எல்லாம் நல்லா இருக்கணும்னு தான் நம்ம நினைக்கிறோம். ஆனால் உள்ளே விட மாட்டேங்கிறாங்கல்ல. அதாவது ஒரு அண்ணாமலையுடைய நடைப்பயணம் தான். அண்ணாமலை நடைப்பயணத்தையே களக்காட்டில் ஒரு தெருவில் வரக்கூடாது, அதுவும் சன்னதி ஒரு கோவில் தெருவிலே வரக்கூடாது தடுக்கிறாங்கன்னா அதை கேள்விப்படும்போது நமக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. அந்த களக்காட்டில் அந்த ஒரு கோவில் தெருவில் நாங்கள் கொஞ்சம் நமாஸ் பண்ணிக்கிறோம், அதுக்காக வேண்டி ஒரு சின்ன இதை நாங்கள் ஒரு டென்ட் மாதிரி போட்டுறோன்னு சொல்லி பெர்மிஷன் வாங்கி ஒரு 1950களிலே 60களிலே அந்த மாதிரி 4 பேர் கேட்டிருக்காங்க. நம்ம இந்துக்காரந்த பரந்த மனப்பையாக இருந்துச்சுல, அது கோவில் தெருவாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம சரி பரவாயில்லன்னு கொடுத்துட்டாங்க. அவங்க அதை கட்டிட்டாங்க. அப்படியே ஒரு சின்ன டென்ட்டை அப்படியே பெரிய மசூதியாக மாற்றி முடிச்சிட்டாங்க. இப்போ அண்ணாமலை வராரு. அந்த தெருவில் எல்லா அந்த தேசத்தோட பாகிஸ்தான் கொடி வரைக்கும் கட்டி பறக்க வைக்கிறாங்க. ஆனால் அண்ணாமலை அந்த தெருவில் வரக்கூடாதுன்னு தடுத்துட்டாங்களே. அண்ணாமலை என்ன அரசியல்வாதி தானேங்க, ஒரு படித்தவர் தானே, நல்லவர் தானே, நேர்மையான ஆள் தானே. அவர் வரக்கூடாதுன்னு சொல்லி இந்தியாவில் ஏதாவது ஒரு இடத்துல வரக்கூடாதுன்னு சொல்ல முடியுமா? ஆனால் களக்காட்டில் தடுத்துருக்காங்களே. அப்போ இது எங்கேயோ எதையோ நோக்கி ஒன்று நகருது இல்லை, அது தப்பாக இருக்குல்ல. அவங்க நம்ம இந்துக்கள் நம்ம மனுஷனாக தான் இருக்கோம், நேர்மையாக தான் இருக்கணும், உண்மையாக தான் இருக்கணும், நம்ம ஒரு பிரஜையாக தான் இருக்கணும் நம்ம நினைக்கிறோம். ஆனால் கிறிஸ்தவங்களாக தானே வாழணும்னு நினைக்கிறாங்க. சபாநாயகர் உட்பட போய் சபையில் சபாநாயகர் உட்கார்ந்த உடனே பைபிள் வசனத்தை தான் வாசித்துட்டு இருக்காரு. அவர் ஒரு கிறிஸ்தவ மத வெறியனாக தான் இருக்கிறாரு. ஒரு முஸ்லீமாக இருந்தால் தமிமுன் அன்சாரி, இல்லைன்னா இந்த முஸ்தபா மதுரை தவேக எம்எல்ஏ, அவன் முஸ்லீம் மத வெறியனாக தானே இருக்குன்னு நினைக்கிறாங்க. அப்படி தானே இருக்கிறாங்க. முதலமைச்சரே அப்படி தானே இருக்காரு. பதவி பிரமாணம் எடுக்கும்போது அவர் என்ன சொன்னார்? என்ன வார்த்தையை அந்த வார்த்தைக்கு அந்த அளவுக்கு நுழைஞ்சி அவங்க பயன்படுத்துகிறாங்களா இல்லையா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துன்னு எல்லா இடமும் சொல்லி பழக்கப்பட்டு வச்சுருக்காங்களா? அந்த ஆண்டவர்ங்கிற வார்த்தையை தானே பயன்படுத்துகிறாரு. கடவுள் பெயரால், கடவுள் திருப்பெயரால் அப்படி ஏதாவது சொன்னாரா? வேற ஏதாவது சொன்னாரா? சொல்லலையே. ஆண்டவன்கிற வார்த்தையை தனியாக பயன்படுத்திய முழுக்க அந்த கிறிஸ்தவ மதத்தினுடைய மத பிரச்சாரம் பண்ணுறவங்க எல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, ஆண்டவர்ங்கிற வார்த்தையை தான் அவர் சொல்கிறாரு. இதில் போய் விருது வாங்க போனார். நல்ல விஷயந்தான். ஏஆர் ரஹ்மான் உலகில் உன்னதமான விருது, நிறைய ஆஸ்கார் விருது போய் வாங்க போனார். ஆஸ்கார் நாயகன் அவருக்கு பேர்லாம் கிடச்சிது. அங்கே போய் என்ன சொன்னார்? எல்லா புகழும் இறைவனுக்கே அப்படின்ட்டார். ஏன்னா அல்லாவை குறிப்பிடணும், அதை அல்லாவுக்கேன்னு சொல்லணும். ஆனால் அந்த அல்லாவுக்கு அல்லான்னா அது தமிழில் இறைவன் தான். அதை அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா அந்த மத ரீதியாக தான் நான் சொல்லணுங்கிறத உறுதியாக இருக்காரா இல்லையா? ஆனால் நாம் கொண்டாடணும். அவர் இறைவன், நம்மளுடைய இறைவன் சேர்த்து சொல்கிறாரு அப்படின்ட்டு. ஏன் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையும் மாசா இல்லைன்னு எழுதுறல, அப்படியே அதை இறைவன்னே மாற்றுங்களேன். ஏன் மாற்ற மாட்டேங்க? ஏன் அதை அரபு சொல்ல போட்டீங்க, தமிழ் சொல்ல போட்டு போட்டியதில் எல்லாருமே முஸ்லீமாக தான் இருக்குன்னு நினைக்கிறாங்க. கிறிஸ்தவங்களாக தான் இருக்குன்னு நினைக்கிறாங்க. இந்துக்கள் மட்டும் மதசார்பற்றவனாக இருக்குன்னு நினைக்கிறாங்க. அதுதான் இங்கே நடக்கணும். மிகப்பெரிய ஆகச்சிறந்த மோசடி. இந்த மோசடி இன்னும் தொடரக்கூடாது. இந்துக்கள் விழிப்புணர்வு பெறணும். கட்டாயம் 17ஆம் தேதி அன்னைக்கு நடக்கக்கூடிய இந்து மொழி நடத்தக்கூடிய ஆர்ப்பாட்டத்தில் பெண் குழந்தைகள் குடும்ப இல்லத்தரசிகள் அனைவரையும் சேர்ந்து இதில் கலந்துக்கணும்னு நான் வேண்டுகிறேன். மிக்க நன்றி, வணக்கம்.